Tune Network Hamilton.blogspot.in. நலண்டியாவிலிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். எல்லா உயிரினமும் ஓடிடுச்சு. அந்த கிரகம் இனிமே பிரயோஜனம் இல்லை. அதை அழிச்சிருங்க. இன்னும் சில 100 ஆண்டுகள்ல இந்த பூமி வேற்று கிரகவாசிகளுக்கு அடைக்கலமாயிருக்கும். அவங்க தூரத்தில் இருக்கிற கேலக்சிகள் இருந்து வந்து இங்க அமைதியா வசிப்பாங்க. 99% புதியவர்கள் ஒற்றுமையா வாழ்வாங்க. ஆனா 1% அப்படி இல்லை. அங்க ஒரு ஸ்பேஸ் பேட்ரோல் டெல்டா இருக்கு. அது ஒரு புது யுக காவல். அவங்களை அது கட்டுப்படுத்தும். ஒளிஞ்சுக்காத புதுமே, நீ ஒளிஞ்சுக்க இங்க இடமே இல்ல. பிரிட்ஜுக்கு வலது பக்கம் இருக்கா. சரி, தயாராயிரு. புரிஞ்சுது. SkyTape reporting. Mission complete. அடுத்து என்ன பண்ணணும் Tune சொல்லுங்க. Network Hamilton.blogspot.in. ட்ரைனிங் process பார்த்த நல்லா இருந்தது. Hi cat. I mean மேடம், மிஸ் மேக்ஸ், எங்களுக்கு ஒரு சின்ன டவுட். அதாவது A ஸ்கோர் பவர் ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. அதாவது நாங்க இப்போ B ஸ்கோர். நாங்க B ஸ்கோர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க CDEF எது வேணாலும் இருக்கும். அவன் ரொம்ப வளரான். அவனுக்கு பதிலா நான் சொல்றேன். பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி கலர் ட்ரெஸ் கிடைக்குமான்னு கேக்குறான். அவ்வளவுதான். கேட், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெப்பன் ட்ரெஸ்ன்னு எதிர்பார்க்காம மக்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும்னு. என்ன பொறுத்த வரைக்கும் பவர் ரேஞ்சரா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். கமாண்டர் க்ரூவர் தான் முடிவு பண்ணணும். நான் இல்ல. டிஸ்மிஸ். பெஸ்ட் நீங்க மட்டும்தான் கேட். தெரியும். அப்புறம் போ, உன்னோட பொறாமையை கொஞ்சம் கட்டுப்படுத்து. நல்ல வேலை பண்ண.
க்ரூகர் சார், நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. 9th ப்ராஜெக்ட்ல எல்லாம் எனக்கு தெரியும். பிளாண்டியா பிளானட்டை அழிச்சிட்டாங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கு, எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அவன் வந்துகிட்டு இருக்கான். எச்சரிக்கை பூமியே, உன் அழிவு ஆரம்பம். இதுக்கு காரணம் நாங்களா? நீங்க அடிச்சதுல எலும்பு கொஞ்சம் இடம் மாறிடுச்சு. அத சரி பண்ண போக மொத்தமா இப்படி ஆயிடுச்சு. பாக்குறியா? எப்படியோப்பா, இது கேட் உருவாக்குன புது வகையான லேசர் வெப்பன். நல்லா இருக்குல்ல? நம்ம அப்படி பாக்குறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பட்டுமா? அம்மா, ஐயோ. பூம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. எஸ் சார், எஸ் சார். எதை க்ளீன் பண்ணோம் சார்? இப்போ லேசர்ல அட்டாக் பண்ணதை சேர்த்து ஃப்ளோரிங் க்ளீன் பண்ணிடு. எஸ் சார். பாவம் ரொம்ப மிரட்டது ஸ்கை. ரொம்ப பயந்து போயிடுவான். பார்க்க வித்தியாசமா இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவன். அதுக்காக அந்த நலவ பண்ற எல்லா தப்பையும் என்னால பொறுத்துக்க முடியாது. தூக்கிடுவேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். வேணும்னா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கமாண்டர் க்ரூகர் நம்மள பார்க்கணும்னு சொன்னாரா? இப்பவே சொல்றத கவனமா கேளுங்க ஏ ஸ்குவாட். இந்த செகண்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நாம கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே பேஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு, மறந்துடாதீங்க. நானும் அந்த மாதிரி தான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுல நிச்சயமா நான் அந்த ரெட் ரேஞ்சர் ஆவேன். அவங்க எல்லாரோட சைஸ் நீ பாத்தியா? அந்த ஸ்குவாட்ல பொண்ணு கூட பயங்கரமா இருக்கா. என்னாச்சு பிரிட்ஜ்? இல்ல ஒண்ணு இல்ல, அவங்களுடைய கலர், அவங்க எனர்ஜி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Tune Network Penalty.blogspot.in. உங்க ட்ரைனிங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சார், நீங்க கேக்குறீங்களேன்னு சொல்றேன். ட்ரைனிங்ல ஒரு சில இடத்துல என்ஜாய் பண்ணோம். உங்க ட்ரைனிங் இன்னும் முடியல கேடட்ஸ். நீங்க இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஆஸ் ஏ கமாண்டரா இந்த பேஸ் ஸ்குவாடுக்கு ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொன்னதும் புது ஏலியன்ஸ் புடிச்சிடுவான்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா கேப்டன் என்னடா மார்க்கெட்ல இருக்க திருட்டு பசங்களை புடிச்சிடுவான்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். விடு. சரி, நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கை? அதான் கேப்டன் ஒரு வேலையை கொடுத்திருக்காருல, அதை பண்ணுவோம். நான் ஒண்ணு சொல்லவா? நீ ரொம்ப நல்லவனா இருக்க. குறுக்கடிக்காத, வீணா வாங்குவ சொல்லிட்டேன். யாரு நாங்களா? நல்ல காமெடி. நாங்க எஸ்பிடி, இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ. நீங்களே அமைதி எங்க கூட வராட்டி இழுத்துட்டு போக வேண்டியது. கையை முறுக்குற. அதானே யார்கிட்ட? இது ஹாலோகிராம், ஒரிஜினல் கிடையாது. யார் சொன்னா? போடுமா. ஒத்துக்கிறேன், ஒரிஜினல் தான். பிடிக்கலாம்.
மாட்டீங்களா? இதுக்கு மேல ஓட முடியலையா? சாரிப்பா, கோச்சுக்காதீங்க, என்ன விளையாட டைம் இல்ல. சோ கிளம்பு. நல்லா பண்றான்ல. உங்க ஆப்போனன்ட் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் இதுல நீங்க தோத்துருக்கீங்க. ரேஞ்சர் ஆகிறதுக்கு நாங்க இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். நான் ரெடியா இருக்கேன். சாரு தனியா ரேஞ்சர் ஆகி ரேஞ்சர் சைக்கிளுக்கு பஞ்சர் போட போறாரா என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ள சுத்தமா ஒற்றுமையே இல்ல. Network நீங்க Power Ranger ஆகாம இருக்கிறதுக்கு Hamilton.blogspot.in. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஓ, புரியுது. சண்டை போடுறது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களா? தென் ஒன்லி தான் நம்ம பிடிக்கிறவன் நல்லவனா கிட்டவனா தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுக்கு ட்ரைனிங் தேவை. தாராளமா நீங்க ட்ரைனிங் எடுக்கலாம். சார், நாங்க பார்த்த திருடங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. எங்களை மாதிரி அவங்களுக்கும் பவர்ஸ் இருக்கு. அது எனக்கு தெரியும். கெடட்டேன், என் கூட வா. ரொம்ப நன்றி. ஜாக், நாம இந்த மாதிரி திருடிட்டு வந்து நிறைய வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ என்னோட பிரதர் மாதிரி. as a sister இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நம்ம லைஃப கொஞ்சம் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால திருட முடியல. ஓ, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? எல்லாத்தையும் இப்பதான் கொடுத்தோம். எதுவும் இல்லையே. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்லிட்டு இருந்த? என்ன அவங்களுக்கு தேவைப்படுமா? அவங்க வீட்டுக்காரர் தேவைப்படலாம், இல்ல உங்க பசங்க கூட தேவைப்படலாம். ஓகே ஓகே, நாம ஏதோ பெருசா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதானே? அது நாம முடிக்க வேண்டிய வேலை இன்னும் ஒண்ணு பேலன்ஸ் இருக்கு. ஜாக், இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதாலயோ ட்ரெஸ் கொடுக்கறதாலயோ எதுவும் ஆக போறது இல்ல. இவங்களுக்கு நாம உண்மையா உதவணும்னு நினைச்சா நம்ம பெருசா ஏதாவது செஞ்சே ஆகணும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது பெரிய விஷயம் மாட்டுச்சுன்னா யோசிக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ரெட் ரேஞ்சர் ஆகணும்னு ஏன் நினைக்கிறேன்? ரீசன்ஸ் நிறைய இருக்கு சார். பி ஸ்குவாட் வெப்பனரி எல்லாத்துலயுமே நான் தான் சார் நம்பர் 1 வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும் சார், எங்க அப்பா ரெட் ரேஞ்சரா இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நான் இதுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஒரு நாள் நான் எங்க அப்பா மாதிரி ஆகணும்னு. நான் ரெட் ரேஞ்சர் ஆவேன் சார். இங்க இருந்தவங்களே உங்க அப்பா தான் பெஸ்ட் ரேஞ்சர். உங்க அப்பா பேரை நீ கண்டிப்பா காப்பாத்துவேன்னு நான் நினைக்கிறேன். நீ கிளம்பலாம். தேங்க்யூ சார். கெடட், ஒருவேளை நான் சித்த ரெட் ரேஞ்சர் ஆக்குனா அவ கொடுக்குற ஆர்டர்ஸ் நீ ஃபாலோ பண்ணுவியா? சார், அவ ஒரு பொண்ணு சார். அப்ப பிரிட்ஜ் பிரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு அந்த தகுதி இல்ல சார். ஐ சே, நீ வெளிப்படையா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ கிளம்பலாம் சார். Syrian space verb, Captain Luca. இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இந்த வெப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. புரோட்டான் எக்ஸலரேட்டர் இருந்தாதான் என்னால இதை தாண்டி போக முடியும். பூமியில இருக்கிற அந்த புரோட்டான் ஆக்ஸலரேட்டரை யாராவது எனக்கு கொடுத்தே ஆகணும். அது இருந்தா மட்டும்தான் என்னால இதுக்குள்ள போக முடியும். அத நீதான் செஞ்சு முடிக்கணும். எனக்கு தேவையானதை போய் எடுத்துக்கிட்டு வா. இதுல எந்த தப்பு நடக்க கூடாது. எஸ் மாஸ்டர். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா? குட் ஒர்க் சி.
குட் ஒர்க் சி. ஏய் குட் ஒர்க் சி. பாத்து இப்படி நம்ம ஒத்துமையா வேலை பார்த்தோம்னு வையேன், இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஆட்டைய போடலாம், ஃபுட் ஆட்டைய போடலாம், ஏன் நம்ம என்ன வேணா ஆட்டைய போடலாம். இது இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் என்னோட கடைசி திருட்டு. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா தனியா பண்ணிக்கோ, புரியுதா? ஓகே யார் பாத்து இத புடிங்க. இதுக்காக தான் ஒருத்தனை தோர்த்துக்கிட்டு வரா. இது மட்டும் அவன் கையில மாட்டுனா உலகத்தை அழிச்சிருவான். பத்திரமா வச்சுக்கோங்க. தப்பான விஷயங்களை எப்படி கரெக்டா ஒண்ணு தேடி வருது? அதுக்கு என் மூஞ்சில ஒரு கூறு இருக்கு. அதான் போற போக்குல கொடுத்துட்டு போறாங்க. தொடர்ந்து 50 முறை நான் தான் ஜெயிச்சேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? 1 ஹவருக்கு முன்னாடி வர சொன்னாங்க, வந்தாச்சு. இப்ப யாரு வெயிட் பண்ண? யாரு? அத திருப்பி என்கிட்டயே கேட்காத. ஐ அம் சாரி. என் முன்னாடி யாராவது இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நடந்துட்டா நிச்சயமா எனக்கு கோவம் வரும். நான் நடக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? முடிஞ்சா ஸ்டாப் பண்ணி பாரு. ஓகே, என்ன சாதாரண பொண்ணா நினைச்சல, ஆனா எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் யாருக்கும் தெரியாது. இந்த தடவையாவது நீங்க சண்டை போடாம டீமா வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். Tune Network Hamilton.blogspot.in. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு பெரிய ஆபத்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை காப்பாத்துற பொறுப்பை உங்ககிட்ட நான் ஒப்படைக்க போறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருக்கு. ஒண்ணே ஒண்ணு. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை பூமியை நோக்கி வருது. அதுக்கு பாதுகாவலா நாங்க தான் போறோம். கரெக்டா? எஸ் யூ ஆர் ரைட். கேடட்ஸ், கடந்த 2 வருஷமா நீங்க எல்லாரும் சிமிலர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போறது எல்லாமே ஒரிஜினல். SPD மார்ஃபர்ஸ். சந்தேகமே வேண்டாம், இது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஜட்ஜ்மெண்ட் ஸ்கேனர்ஸ் இருக்கு. ஒருத்த உண்மை சொல்றானா இல்லையான்னு ஈஸியா அவனோட பல்ச வச்சு கண்டுபிடிச்சிடும். பூம், எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. நேத்து நைட் நீ சாக்லேட் கேக் சாப்பிட்டியா இல்லையா? அது இல்ல இல்ல நான் சாப்பிடல. இந்த ஸ்கேனர் பாடி ஹீட், பல்ஸ், டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அவன் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லிடு. பொய் சொல்லிருக்க. ஆனா இது உள்ள மாதிரி பொய் சொல்லாது பூம். ஒத்துக்கிறேன், நான் பொய் சொன்னேன். நான் சாப்பிட்டது வெறும் ஒரு பீஸ் கேக் தானே. உங்க எதிரியை அரெஸ்ட் பண்ண இது ஒரு புது வகையான வழி. நல்லா இருக்குல்ல? உங்க ட்ரைனிங் இன்னையோட முடிஞ்சது. இனிமே நீங்க தான் பி ஸ்குவாடோட புது பவர் ரேஞ்சர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ். ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எஸ் சார். ஃபாலோ மீ. சிட்டில ஒரு பெரிய கடையில ராபரி நடந்திருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயம் உங்க வண்டி ஜிபிஎஸ்ல தெரியும். இந்தா புடி. இது யாருக்காக வேணுமா? டிவி மேல வைக்கலாம். ஆனா எல்லாம் எல்சிடி ஆனதுனால இதை வைக்க முடியாது. கோல் போட்டோமா? ஒரு விஷயம் கவனிச்சியா? வந்து வாங்கிட்டு போறவங்க மனசுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? ஆமா, நானே அதை பார்த்தேன். ஆனா இதெல்லாம் இதுதான் கொடிசியா வச்சுக்கோ, சரியா? அதோட இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் இனிமே உனக்கு துணையா வர மாட்டேன். இதுக்கு மேல பிகினா எங்க போய் பெக்கு தான் எடுக்கணும். பாத்தியா, மறுபடியும் எங்களை பாப்போம்னு நினைக்கல. ஜாக், இப்ப உனக்கு புரியுதா நான் ஏன் இதெல்லாம் வேண்டாம் பேசி சொல்றேன்னு? டம் வேஸ்ட் பண்ணாத. போறதுக்குள்ள ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, முடிச்சுட்டு போயிடுவோம். ஜாக், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள மாதிரி பவர்ஸ் எங்களுக்கும் இருக்கு. ஜாக், வா நம்ம இங்க எடுத்து போயிடலாம். கொஞ்சம் சுமாரு. அவசரப்பட்டு நம்ம கிட்ட மோதிட்டாங்க. இனிமே இந்த தப்ப இவங்க வாழ்க்கையில பண்ணவே கூடாது. ஒரு நிமிஷம் வெயிட். நம்ம இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடாம பேசி ஒரு நல்ல முடிவு வரலாம். இல்லைன்னா தேவையில்லாம எனக்கு கோவம், நீ அடி வாங்குவ, நீ அடிப்ப.
ஜாக், இதுக்கு மேல என்னால உங்களை சமாளிக்க முடியாது. ஏதாவது ஐடியா இருக்கா? மான்கராதே. நீங்க 2 பேரும் பொருளை திருடிட்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிரூபிக்க முடியுமா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? போய் நம்ம 2 பேரையும் உங்க 3 பேரால சமாளிக்க முடியாதா? கொஞ்சம் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னன்னு சொல்லு. நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? பக்கத்துல ஒரு சூப்பர் படம் ஓடுது, அங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். கேக்குறாப்பா கேள்வி. உங்க ஆன்டி மேட்டர் ஸ்டேஷனை வச்சு பிளாஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க இவ்வளவு காடுக்குள்ள போயிடுவீங்க. அந்த காடு இப்படி காஞ்சி போட பன் சைஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காடை எடுத்துட்டு போய் உங்களை பிடிச்சி ஜெயில போட்டு அதுக்கப்புறம் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி இது பெரிய கதை. நான் அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் சரியா சொன்னல? வேலையை பார்க்கலாமா? அடி வாங்க முடியாம ஃப்ரெண்ட்ஸை துணைக்க கூப்பிட்டீங்க போல இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு தப்பா நினைக்காதீங்க. இதுங்கெல்லாம் யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. சோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி உங்ககிட்ட இருந்து பிரியா விட வாங்கி எஸ்கேப் ஆகிறோம். ஓகே பாய். அடுத்த வாட்டி இருந்தா பார்க்கலாம். Network Hamilton.blogspot.in